In this class, I am going to discuss annuity 0, 1, 2, 3. We are going to discuss the annuity concept here. I consider only the 3 periods in the very beginning. Annuity அப்படிங்கிறது periodical payment அவ்வளவுதான். Okay, there will be equal amount will be available for all the periods. Annuity regular னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படினா regular னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்னாக்க every period end அந்த payment இருக்குன்னு அர்த்தம். Okay, together with the rate of interest இந்த மூணும் interest fetch பண்ணா இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். So periodical payment and what about the future value? இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும்? What about the F? நாம இந்த இடத்துல நம்ம F ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும் future value. Right. So இது வரைக்கும் பார்த்தது ஒரு பேமெண்ட், இதுல வந்து series of payment. Rate of interest நான் 10% வச்சுக்கிறேன். What about the F? You invested 1000 by the end of first year, second year and third year. மூணும் சேர்த்தா 3000 ரூபாய், பட் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு எல்லாம் சேர்த்தீங்கன்னா that is what about the future value you have in the case of annuity regular. Okay, இதை கால்குலேட் பண்ணும்போது இந்த 1000 இந்த வருஷத்துக்குள்ள எவ்வளவு மாறி இருக்கும், இந்த 2000 இந்த வருஷத்துல எவ்வளவு மாறி இருக்கும், இது எவ்வளவா இருக்கும் by the end of third year. By the end of third year 1000 rupees இருந்தால் by the end of third year 1000 தானே இருக்கும், அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போது, we don't have the interest here. செகண்ட் இயர் எண்ட்ல நீங்க 1000 rupees போட்டீங்கன்னா அது தேர்ட் இயர் எண்டுக்குள்ளார 1 இயர் ஆயிருக்கும், 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். So 1 plus I to the power 1 இல்லையா, P into 1 plus I. அப்போ 1.1 to the power 1 போட்டீங்கன்னா 1.1 into 1000, so you will be getting 1100. இந்த 1000 பொறுத்தவரை இங்க இருந்து இங்க ஒரு வருஷம், இங்க இருந்து இங்க வரும்போது 2 வருஷம், 2 years இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து இருக்கும் அப்படினா 1 plus I to the power 2 will be the answer. அப்ப 1000 க்கு 10% 100, 1100. அந்த 1100 க்கு இன்னொரு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் 110 சேர்ந்துச்சுனா 1210 ஆக இருக்கும், 1210. The overall value will be 3310. So இது nothing but calculation of future value. நம்ம பார்த்தோமா இல்லையா, F is equal to P into 1 plus I to the power n அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்றோமா இல்லையா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். அதே தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். முதல் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அது nth பீரியட்ல எவ்வளவு மாறி இருக்கும், செகண்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அது nth பீரியட்ல எவ்வளவு இருக்கும், தேர்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க nth பீரியட்ல என்ன இருக்கும், அதே தான் இருக்கும். That's how we are calculating. நல்லா கவனிங்க, ரெகுலர்னு சொன்னால் எவ்வரி இயர் எண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, அட்வான்ஸ் சொன்னா மட்டும்தான், ஒண்ணுமே சொல்லனா we have to consider only the regular situation. வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, but you are investing only by the end of first year. சம்பாதிச்சு முடிச்ச பிறகு அந்த மாச கடைசியில் செலவு பண்ணது போக மிச்சம் இருக்கறத நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதான் லாஜிக். வேலை செய்யறது சம்பாதிக்கிறீங்க, பிசினஸ்ல முதல் போட்டீங்க, அந்த வருஷம் ரன் பண்ணீங்க, லாபம் வந்திருக்கு, அந்த லாபத்துல இருந்து ஒரு பங்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. How can you invest in the day itself, day one itself? So this is the core logic behind regular annuity here. Earn பண்றீங்க, அந்த வருஷம் ஃபுல்லா மிச்சம் இருக்கறத இன்வெஸ்ட் பண்றீங்க. That will be known only at the end. அதனால தான் இந்த எண்ட்ங்கற கான்செப்ட் தான் பிரெடாமினன்ட்டா இருக்கும் எங்க போனாலும். இது ரெகுலர் கேஸ். ரைட். So இந்த தேர்ட் இயர்ல போட்டது 1000, செகண்ட் இயர்ல போட்டது 1 இயர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர்ல போட்டது 2 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் காம்பவுண்ட் அமௌண்ட். இது டைரக்டா கண்டுபிடிக்க முடியாதா சார்னா, of course you can calculate directly. டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? So what is the formula for this அப்படினு சொன்னாக்க, we'll see the derivation of this formula also here. So you are aware about that every period end you are investing up to the end period. இங்க ஒரு P amount, இங்க ஒரு P amount, இங்க ஒரு P amount, together with the rate of interest it becomes F. அப்படினு சொன்னா I need the F. So F is equal to, future value is equal to this P together with the interest. P with interest வந்து into 1 plus I to the power 0th பீரியட்ல இருந்தால் அதோட வேல்யூ nth பீரியட்ல எவ்வளவு இருக்கும் நம்ம ஏற்கனவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம். 0, 1, 2, n.
இங்க p amount இருந்தால் இங்க f amount எவ்வளவு இருந்திருக்கும் if the I is given அப்படினு சொன்னா f is equal to p into 1 plus I to the power n ன்னு நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு. ஆனா p இங்க இல்லாமல் இப்ப இந்த இடத்துல இருக்கும்போது nth பீரியட்ல என்ன இருக்கும்? one number is short then n. So இந்த p p into 1 plus I to the power n minus 1 ஆக இருக்கும். That's how we'll get. Second p வரும்போது p into 1 plus I to the power n minus 2 ஆக இருக்கும். இது மாதிரி லாஸ்ட் p எவ்வளவு இருக்கும்? We have the same p. 1000 rupees போட்டீங்க, அது எவ்வளவு இருக்கு? 1000 rupees தான் இருக்கு. We don't have the interest because we invested the third year end. Withdrawal the same date will fetch no interest, so the p remains as it is in the nth period. This will be assumed to the equation number 1. To simplify the equation, I am going to multiply 1 plus I in the both side of the equation. So 1 plus I am going to multiply in the both side of the equation. Then automatically this will be f into 1 plus I multiply பண்றேன். Okay. Is equal to p into 1 plus I to the power n minus 1 into 1 plus I, which is nothing but powerல 1 சேரணும். அப்ப n minus 1 plus 1 அப்படினு சொன்னாக்க you will be getting p into 1 plus I to the power n ன்னு கிடைக்கும். Then second year p into 1 plus I to the power n minus 2 plus 1 will be n minus 1 and goes on the last year the answer will be p into 1 plus I ஆக மாறுது. p ஓட 1 plus I மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. This is equation number 2. I am going to subtract the equation number 1 from 2. அப்ப subtract பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இதோட first factorம் இதோட last factorம் cancel ஆயிடுது. It means இதோட second factorம் இதோட third factorம் cancel ஆகும். அதே சமயத்துல இதோட last but ஒன்னும் இதோட lastம் cancel ஆயிருக்கும். இதுல first factor cancel ஆகலனா அங்க வந்து last factor cancel ஆயிருக்காது. So ultimate thing will be left here is this one p into 1 plus I to the power n in the second factor and the last factor in the first equation p remains uncancelled. So subtract பண்ணும்போது இத நான் மல்டிப்ளை பண்ணும்போது f plus fi I multiply inside the bracket. You are subtracting the equation number 1, so minus f is equal to I get this value p into 1 plus I to the power n, rest of the factors cancel, minus the last equation and the equation of the last term minus p is pending. So now I am going to cancel the f and f, positive f and the negative f cancel. So we have the fi is equal to p into 1 plus I to the power n minus p. I need f only to calculate the f. In the p வெளிய எடுத்தோம்னா p into 1 plus I to the power n minus 1 whole divided by this I to be transferred to the next side. In the denominator it comes as point I, means I. This is the equation to get the answer straight away for the regular annuity. You can simply understand and memorize this. Understand பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் memorize பண்ணுங்க, then you will understand the impact. This is called future value of annuity factor. Future value of annuity factor. Okay. Annuity in a stream of payment and the stream of payment உடைய nth period value தான் நம்ம இங்க மீன் பண்ணியிருக்கிறோம். Future value of annuity factor. I hope so you could understand this one. So this is called future value of annuity factor. இப்போ நீங்க f கண்டுபிடிக்கணும் இந்த ஈக்குவேஷன் போடலாம், p கண்டுபிடிக்கணும்னா இதை இன்வெர்ஸ் பண்ணி நீங்க போட்டு முடிச்சிடலாம். So p is equal to f into இதோட இன்வெர்ஸ் ஆக நமக்கு இருக்கும். So ஒரு ஈக்குவேஷன் வச்சிட்டால் போதுமானது. So let me try whether I am able to get the answer this one using the formula அப்படிங்கறத முதல்ல பாப்போம். So I am going to arrive this answer using this formula. So f is equal to p. இந்த இடத்துல p constant p I am going to take 1000 into 1.1 I being 10% 0.1 to the power n na we have 3 years here. So minus 1 divided by I வந்து 0.1 should be equivalent to. So 1.1 to the power 3, 1.1 to the power 3 வரும்போது you will get 1.331. This value is 1.331 minus 1 போட்டிங்கனா 0.331 divided by 0.1 போட்டிங்கனா it is 3.31. So 3.31 அப்படிங்கிறது future value annuity factor னு சொல்லுவாங்க.
Okay, future value annuity factor. This is called future value annuity factor. Multiplied with the 1000, this will be 3,310. Of course, we get this answer. Right. எவ்வளோ சிம்பிளாக இப்படி கால்குலேட் பண்ணது பதிலாக ஏன் சார் இப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஃபார் த n number of terms 10 years 20 years அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் rather than this way. இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ரெக்கரிங் டெபாசிட் ஃபேக்டருக்கு யூஸ் பண்ணுறோம். we are using this for the recurring deposit factor. ஓகே, ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட். மாதம் வேலைக்கு போனவங்க மாதம் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டே வராங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் டெபாசிட் பண்ண அந்த 1000 அந்த 60 மந்த்துக்கு 5 இயர்ஸ்னா 60 மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ 60 மந்த்னா இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ண விடிஞ்சிரும். தென் யூ கேன் டிபெண்ட் ஆன் திஸ் ஒன் 1 + i to the power 60 - 1 divided by i is nothing but rate of interest per month. அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் ரெக்கரிங் டெபாசிட் ஃபேக்டர். தட் இஸ் ஒன் யூஸ். That is one use. That is one of the uses we have. Second, this will be otherwise named as sinking fund. Okay, recurring deposit factor. அதாவது FI calculate பண்ணோம்னா அது பேர் RD recurring deposit factor. Okay, PA கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது பேர் sinking fund factor நம்ம சொல்லுவோம். That's a core difference. Sinking fund factor அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு வந்து F தெரியும் P கண்டுபிடிக்கணும். F தெரியும் P கண்டுபிடிக்கணும். இந்த sinking fund factor நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்றோம்? When are we going to use the sinking fund factor? Recurring deposit factor ரொம்ப சிம்பிள். இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? கான்ஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரேன் 5 இயர்ஸ் பிறகு எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிஎஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டே வரேன், ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் சேர்ந்து எனக்கு ஆஃப்டர் த மெச்சூரிட்டி பீரியட் ஆர் ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஹவு மச் வில் ஐ கெட் அப்படிங்கிறதுக்கு ரெக்கரிங் டெபாசிட் ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டர் அப்படிங்கும்போது இதே கொஸ்டின் இப்போ மாற்றி பேசுகிறோம். we are going to discuss the other way. I am going to deal this one, sinking fund factor. So 0 1 2 3 நான் எனக்கு இந்த இடத்துல 3,310 rupees எனக்கு வேணும். அப்போ ஒவ்வொரு வருஷமா நான் இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா that is called sinking fund factor. The fund required by the end of nth period, the fund required by the end of nth period 3,310 ன்னு சொன்னால் டியூரிங் த டென்யூர் நான் ஒவ்வொரு பீரியட்லையும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா சிங்கிங் ஃபண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா சிங்கிங் ஃபண்ட் we have two purposes here. ரெண்டு பர்பஸ் இருக்கு. ஸோ we have two purposes. ஒன்று debt repayment or asset replacement. இந்த ரெண்டு பர்பஸுக்கு இந்த சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்றோம். டெட் ரீபேமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிலாம் வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி they could have expanded the business. Of course they will get the money back sometimes later, matter of 5 years or 6 years later they want to repay the debentures or debt repayment பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 5 இயர்ஸ்க்கு பிறகு நான் வாங்கின டெட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை இப்போ நான் எப்படி ரெடி பண்ணுறது? ஸோ ஒரு வருஷத்து 5 lakhs நான் பாரோ பண்ணேன், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் 5 lakhs கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? வருஷம் 1 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கலாம். வருஷம் 1 லட்ச ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 5 இயர்ஸ் எண்டில் உங்களுக்கு 5 lakhs இருக்கும், கடனை ஈஸியாக அடைக்கலாம். ஓகே, so if you are keeping 1 lakh inside the bureau and by the end of 5th year you will be getting accumulated value of 5 lakhs. With that 5 lakhs you can repay the debt. Why do you want to keep that in the bureau rather than keeping that in the bureau? You can deposit in the bank. If you are depositing in the bank, of course it could fetch the interest or some revenue. Shares வாங்கி இந்த டிவிடெண்டோ இல்லை கேபிட்டல் அப்ரிசியேஷன்ஸோ கிடச்சிருந்துருக்கலாம், ட்ரெஷரி பாண்டு, ஆர் யூ குட் ஹவ் இன்வெஸ்டட் இன் த பேங்க்ஸ், யூ மே கெட் சம் கெயின்ஸ். அப்போ ஒவ்வொரு லட்சமாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 5 lakhs எடுத்து வச்சிருந்தீங்கன்னா 5 lakhsக்கு இல்லை 5 lakhsக்கு மேலே கிடைக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 5 lakhs தானே வேணும். ஸோ த ரெக்வயர்ட் அமௌண்ட் எவ்ரி இயர் வில் நாட் பி 1 lakh, இட் ஷுட் பி லெஸ் தென் 1 lakh. ஸோ இப்போ சிங்கிங் ஃபண்ட் அப்படிங்கிறது டக்குனு உங்கள் மைண்டில் வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா 5 lakhs nth பீரியட்ல இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 3,310 சொல்லியிருக்கிறேன். அதை அப்படியே மாற்றுங்க. ஓகே, எப்படி மாற்றலாம்? இந்த மாதிரி ஐ சப்போஸ் டு பர்ச்சேஸ் an Alto car or some car. I know that the Alto car by the end of the 3rd year is 3,31,000. இல்லையா 6,62,000 வச்சுக்கலாம், whatever it may be. I am aware about that. I need 3,31,000 rupees for purchasing my asset as per my desire by the end of 3rd year.
how much I have to invest every year, or how much of money should be kept away to get that money? அப்படின்னா simple. 3,31,000 3 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1,10,000 சில்லற. So 1,10,333 rupees நீங்க பீரோல வச்சிட்டு வந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 3,36,000 கையில இருக்கும். அதை வச்சு அசெட் வாங்கலாம். Why do you want to keep that in the bureau? You can deposit in the bank, which fetches the revenue. So you thought you need to invest 1,10,333 rupees. போட்டால் 3 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். நீங்க பேங்க்ல போட்டால் you no need to invest this money. You need to invest lesser, and the lesser amount எவ்வளோ? For that we have to depend on the same formula in inverse way. அதாவது இது பேர் sinking fund factor நம்ம சொல்றோம். இது asset replacement. கடன் வாங்குனது 3,31,000 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கடனை ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ 1,00,000 நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருந்தா அது 3 வருஷத்துல 3,00,000 டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் 3,31,000 எனக்கு இருந்திருக்கும். ரைட். So the amount to be invested எவ்வளவுன்னு sinking fund வந்தாலே உங்க क्वेश्चनல மைண்ட்ல என்ன வரணும்? 331 3 years 3 ஆல் டிவைட் பண்ண 1,10,000 the required answer should be less than 1,10,000 ன்னு டக்னு வந்துறணும். ஏன்? வட்டி இருக்கு, ஆர் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. as there is a return, the monthly year, the yearly payment, the p should be less than this n number. Greater the I, this number will be decreasing. 0 வா இருந்தா இன்ட்ரெஸ்டே இல்லனா you have to invest this one, right? Interest increase ஆக ஆக the amount investment will be reduced. அதோட கனெக்ஷன் பாருங்க. Interest increases and the P supposed to be invested every period will be decreases. If it is 0, the P will be equivalent to F divided by N, direct F divided by N. F will be 3,31,000 divided by 3 is the amount to be invested every period. And if the rate of interest is increasing, this amount will be gradually decreasing. And the logic இருந்தால் போதுமானது. ஈஸியா நீங்க sinking fund factor யூஸ் பண்ணிக்கலாம். கடன் வாங்குனதை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். சொத்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு அசெட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 3 வருஷத்துல அந்த அசெட் வந்து ஓன் அவுட் ஆயிடும்னு சொன்னால் யூ சப்போஸ் டு ரீப்ளேஸ் பை தி எண்ட் ஆஃப் 3rd இயர் வித்அவுட் எனி கமிட்மெண்ட் அப்படின்னா இப்பே பணத்தை எடுத்து வைக்கணும். அதனால தான் அசெட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் டெட் ரீபேமெண்ட்டுக்கும் இந்த சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டரை நாம யூஸ் பண்றோம். I hope so you could understand. இதுல வந்து what is the P ன்னு சொன்னால் you can use the same formula. P is equal to இந்த ஃபார்முலாவோட இன்வெர்ஸ் F into I divided by 1 plus I to the power n minus 1 is the formula. So F being 3,31,000 into I being 0.1 divided by 1.1 to the power 3 minus 1 is the formula. So இது வந்து 1.1 to the power 3 na 1.331 minus 0.331 denominatorல. So 0.1 divided by 0.331 is equal to இந்த factor வந்து நமக்கு 0.30211 ஆக இருக்கு into 3,31,000. The final answer will be 1 lakh. The final answer will be 1 lakh. So வருஷம் நீங்க 1,00,000 ரூபாய் 1,10,000 இல்ல 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். 10% இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு தேவையான 3,31,000 ரூபாய் கேரண்டியா வரும். If the rate of interest being 10, if it is 20 ன்னு சொன்னால் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய amount not 1 lakh, still lower. That's how you can understand. If the rate of interest being 5% rather than 10% means the amount to be invested will be more than 1 lakh. In the connection in the object type questions is டக்குனு உங்களால guess பண்ண முடியும். I hope you could understand the RDF as well as debt replacementக்கும் asset replacementக்கும் தேவையான sinking fund factor நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. Next part we have seen regular case. Right, regular case னா என்ன அர்த்தம்? Okay. Usually in a later period, first period end, second period end தான் நீங்க பண்ணுவீங்க. இதுக்கு பதிலாக ஒரு பீரியட் முடிச்ச பிறகுன்னு வச்சுக்கோங்க. So for example this way 0 1 2 3 every period beginning நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. And what about F for the same rate of interest? What about the F for the same rate of interest? இப்படி क्वेश्चन கேட்டாங்கன்னா this is called advance annuity factor, future annuity factor, future value of annuity factor, advance not regular. So future value of annuity factor, advance not regular. Future value of annuity factor, right? இது rare situation. Suppose questionல இந்த மாதிரி கொடுத்தால் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஜெனரலா நம்ம இதை தான் ஃபாலோ பண்றோம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். F is equal to P into 1 plus I to the power
n minus 1 divided by I. அந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்கும். Don't forget to multiply this with 1 plus I. ஒரு 1 plus I ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will be getting the answer for this. Okay. அதே ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிக்கணும். Let's see. Okay. So இங்க 0 1 2 3 இங்க ஒரு 1000 இங்க ஒரு 1000 இங்க ஒரு 1000. What about the F இங்க rate of interest being 10% னு வச்சுக்கிட்டேன். இந்த 1000 இந்த இடத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படி சொன்னாக்க 1.1 அதாவது 1 plus I to the power n தான் ஃபார்முலா 1 plus I to the power n தான் ஃபார்முலா இங்க. ஸோ இங்க இருந்து இங்க வந்து நமக்கு 1 year இருக்கு. அப்போ 1 plus I to the power 1 இது வரும்போது நமக்கு 2 years இங்க இருந்து இந்த வரைக்கும் ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட் இங்க வரும்போது 2 வருஷம் இன்ட்ரெஸ்ட் அப்போ 1.1 to the power 2 இது இங்க வரும்போது 1.1 to the power 3. So here you will be getting the answer being 1000 into 1.1 to the power 2 na 1210 1.1 to the power 3 na 1.331 into 1000 1331 right. Okay, 331. So the overall total will be 3641. இது இந்த ஃபார்முலால ஃபிட் பண்ணி ஆன்சர் வருதான்னு நம்ம பார்க்க போறேன். P is equal to 1000 1 plus I na 1.1 1.1 to the power n number of years வந்து 3 minus 1 divided by denominator rate of interest being 0.1. So this will be 1100 into 1.1 to the power 3 1.331 minus 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு you will be getting 0.331 divided by 0.1 போட்டிங்கன்னா 3.31. If you multiply these two, the ultimate answer will be 3641. You got this answer. So future value annuity பொறுத்த வரைக்கும் you have this formula. Okay, this is the formula. This is used for recurring deposit factor for calculating the P, of course required for debt repayment, arranging the fund for debt repayment or arranging the fund for asset replacement. அதுக்கு யூஸ் பண்ணும்போது sinking fund factor நம்ம சொல்றோம். இது ரெகுலர். அட்வான்ஸ் சொல்லும்போது இதே ஃபார்முலாவோட நீங்க 1 plus I வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. If you do so, then you will be getting the answer. Of course இந்த 1 plus I வச்சு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வருதுல அதையும் நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. You will be getting the same answer. Right? Let's see whether you are able to get the same formula under the same way. How do we work out in the case of regular annuity? So 0 1 2 n period, every period beginning P amount n minus 1 period, this will be P. What about F if the I being 10% or something is given? F is equal to அதே ஃபார்முலா தான். இந்த P இந்த பீரியட்ல எவ்வளவு இருக்கணும்? P into 1 plus I to the power n ஆக இருக்கும். And second வரும்போது P into 1 plus I to the power n minus 1 ஆக இருக்கும். That's how it goes on. The last P எவ்வளவு இருக்கணும்? P into 1 plus I to the power 1 ஆக இருக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். This is equation number 1. Now second equation, the same way you have to multiply 1 plus I in the both the sides. So to arrive the second equation here, so F into 1 plus I is equal to P into 1 plus I to the power n plus 1. N plus 1. Here P into 1 plus I to the power n minus 1 into 1 plus I multiply பண்ணும்போது P into 1 plus I to the power n ஆக இருக்கும். Finally P into 1 plus I to the power 2 ஆக இருக்கும். This is equation number 2. Right. So 1 plus I வச்சு multiply பண்ணிட்டேன். I am going to subtract the equation number 1 from 2. இதோடைய first factorம் இதோடைய second factorம் சேமா இருக்குனா இதோடைய secondம் இதோடைய third factorம் சேமா இருக்கணும். இதோடைய last but ஒன்னும் இதோடைய lastம் சேமா இருக்கணும். அங்க என்ன conditions இருக்கோ அதே conditions. Now the final answer will be in the F inside na multiply பண்ணாக்க F plus Fi minus F is equal to P into 1 plus I to the power n plus 1. Finally minus P into
1 plus I to the power 1. Okay. Now f cancel ஆயிடுச்சு, fi இருக்கு நமக்கு. அப்ப f is equal to இங்க p into 1 plus I வெளியே எடுக்கலாம். If I take the p into 1 plus I outside, this becomes p into 1 plus I to the power n plus 1 ல இருந்து ஒரு 1 plus I எடுத்ததனால minus 1, so it becomes 1. p into 1 plus I to the power n ல இருந்து 1 plus I எடுத்தோம்னா you will now have only 1. Okay, sorry, here வந்து 1 plus I to the power n இங்க வரும்போது only minus 1 ஆக இருக்கும். p 1 plus I is taken out, so 1 plus I to the power n minus p into 1 plus I to the power 1 plus 1 ஆல நீங்க remove பண்ணும்போது automatically you will get the value only 1. The fi, if you transfer that I to the opposite side, it becomes denominator here. So the ultimate answer is p into 1 plus I to the power, p into 1 plus I, open the bracket, and 1 plus I to the power n minus 1 divided by I, and close the bracket. That's how you will get the answer. You understand the derivation. Of course, derivation is not required, but the derivation gives the confidence how the formula is changing from one and other. Okay, this is advanced, this is regular. I hope so you could now understand the future value annuity. The next we will discuss the present value annuity.